பாரில் திருடிய மதுவிலக்கு காவலர் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஒரு பாரில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இங்கே கல்லாவில் இருந்த பணத்தை இங்கே மதுவிலக்கு காவலர்கள் திருடியுள்ள சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. இது கடந்த சில நாட்களுக்கு முன்னாகவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாரம் குடித்த 65க்கும் மேற்பட்டோர் பலியான தடுப்பு சம்பவம் தான். சில்லறையாக மது விற்பனை செய்பவர்களே தடுப்பது முறை உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கையில் மாவட்ட காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வேளையில்தான் இந்த சம்பவமான நடைபெற்றது. இது எங்கே நடைபெற்றது என்றால் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள செங்குறிச்சி என்ற ஒரு கிராமத்தில் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு பாரில் நடைபெற்றுள்ளது. இந்த பாரானது வழக்கமாக 12 மணி அளவில் திறக்க வேண்டிய பாரானது காலை 10:30 மணி அளவில் திறப்பது. இது குறித்து பல்வேறு புகார்கள் வந்த அடிப்படையில் மதுவிலக்கு போலீசார் அங்கு சென்று சோதனையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த மதுவிலக்கு துறையிலிருந்து வந்த உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் காவலர் ஜேம்ஸ் ஆகியோர் சென்றுள்ள அங்கு மது அருந்தி கொண்டிருந்தவர்கள் சோதனை என்ற பெயரில் விரட்டி முதியோரிடம் அவர் டவுசர் பையில் என்று சொல்லக்கூடிய அவர் பையில் வைத்திருந்த சுமார் 400 ரூபாய் பணத்தை காவலர் எடுத்துக்கொண்டு அவரை அந்த இடத்திலிருந்து விரட்டியுள்ளார். அதன் சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியுள்ளது. இதில் பின்னர் பாரில் விற்பனை செய்து வைக்கப்பட்டிருந்த 40,000 ரூபாய் பணத்தையும் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் ஜேம்ஸ் ஆகியோர் எடுக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது பரவேறுகிறது. இதன் மூலம் அவர்கள் அந்த 400 மற்றும் அந்த 40,000 ரூபாய் என்று சொல்லக்கூடிய 40,000 மேல் உள்ளதாக என்று சொல்கிறார்கள். அந்த 40,000 பணத்தையும் எடுத்துள்ளனர். இந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்து கொண்டிருக்கிறது. சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையினை சட்டத்தில் கையில் எடுத்து சட்டவிரோதமான பணத்தை திருடி சென்ற சம்பவம் தான் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.